எங்களுடைய பரப்புரையை நாங்கள் தொடங்கி விட்டோம். நேற்று சாயந்தரம் 4 மணிலேருந்து போனோம், ஒரு 6-7 மணி வரைக்கும் பார்த்தோம். அது இப்போ காலையிலையும் போயிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன். கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்காக வந்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போனோம். ஒரு 65-70 வயசு உள்ள ஒரு குடும்பத்தில் இந்த பாட்டியெல்லாம் இருந்தாங்கன்னு அந்த அம்மாட்ட சொல்கிறோம், அந்த பாட்டிகிட்ட சொல்கிறோம், இந்த ஆட்சியில் இவ்வளோ அலங்கோலம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, எங்க தப்பி பார்க்க விடுறது, என் மருமவை எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு உட்காந்துக்கிறா, நாடகம் பார்த்துட்டு உட்காந்துக்கிறா, ஒரு நியூஸை பார்க்க விடுறாளவ அவ்வளோ அந்த ஆத்தா புலம்புது. தமிழ்நாடுகளில் கிராமங்களில் பல இடங்களில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நடக்கிற அவலங்களை டிவி வழியாக பார்க்க முடியல. அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த நாடகம் கேட்குது, நாடகம் போட்டு பொழக்கணும் எல்லாம் பொம்பளைங்களையும். நாடகம் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் பல பேர் வெளில தெரியாமல் போனதுக்கு மிக காரணமாக இருக்குது. அதுக்கு பிறகு எல்லார் கையிலும் செல்லு கிடையாது இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனை. பல ஊர்களில் தாவேக்கா செயல்படாமல் இருப்பது இது மிகப்பெரிய ஒரு தடங்களை ஏற்படுத்துது. நாங்கள் போகிறோம்ல, நாங்கள் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் நான் தாவக்காரனே கிடையாது, துண்டை போட்டு அழைச்சிட்டு விட்டாங்க என்னையும். அப்படி ஒரு மோசமான ஒரு நிலை தான் இருக்குது பல இடங்கள். இதுக்கு பிறலாம் காத்துக்கிட்டு இருக்காதிங்க, கேண்டிடேட் அறிவிக்கலை, அது அறிவிக்கலாம் இருக்காங்க. வர 30ஆம் தேதி மனு தாக்கல் பண்ண போகிறாங்க, எல்லாரும் போயிட்டு பண்ண போகிறாங்க. அதுக்கு பிறகு அறிவிக்க போகிறாங்க. நமக்கு வேலை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பல ஊர்களில் தாவேக்கா ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கிறாங்கன்னா அது உண்மைதான். அந்த மக்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா பார்த்துங்களேன், நீங்கள் களத்தில் போய் பார்க்கும் போது தான் தெரியுது. பல வீடுகளில் பேசுறது 1000 ஒத்துக்கிறாப்புல, ஸ்டாலின் 1000 ஒத்துக்கிறாப்புல, இப்போ 5000 போட்டுக்கிறாப்புல, கோடமாசு 2000 போட்டுக்கிறாப்புல, அது மட்டும் தான் தெரியுது தவிர இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்களை அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அது அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தலை. அதாவது கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கிற சில அறிவு உள்ள சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியுது. கிராமப்புறங்களில் இதெல்லாம் போய் சேரலை. அதனால தான் டிவிகேவுக்கு அங்கே ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது இந்த கிராமப்புறங்கள் அப்படிங்கிறதுக்கு இது முக்கிய காரணம். அதுபோக இந்த ஆட்சி நடக்குது இல்லை, இதற்கு முந்தைய ஆட்சி நடத்துச்சு இல்லை. ஏன்னா அந்த அம்மா சொல்லுது, கலைஞர் என்னென்ன செஞ்சுக்கிறா தம்பி, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது தம்பி, நீங்களா இப்போ சின்ன பிள்ளையா இருப்பீங்க, கலைஞர் என்னென்ன பண்ணிக்கலாம் தான் சொல்லிட்டு வந்துருக்குது. கலைஞர் சேர்த்து எத்தனை வருஷம் ஆகுது, அது மாதிரி அவர் பையன் ஆண்டுகிட்டு இருக்கிறாப்புல, அவர் பையன் ஆட்சி எப்படி தான் நமக்கு நம்ம பேசணும். அந்த அம்மா கலைஞராட்சி எப்படி இருந்து பேசிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த காலங்களில் ஜெயலலிதா கலைஞர் நான் சொல்லியிருக்கேன், இந்த கலைஞர் ஜெயலலிதா செத்தாவே நல்லா நடக்கும், இவங்க மாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ அவங்களாம் இருந்திருந்தா எவ்வளோ பரவாயில்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி இவங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்களே. சரி, இந்த களம் எப்படி இருக்கிறது, இவர்கள் ஆட்சி எப்படி இருக்குங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. ஆமா, ஓட்டு கேட்டு தான் வந்திருக்கோம். என்ன தப்பு? 60 வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டே தானே இருக்கீங்க. இந்த வாட்டி எங்களுக்கு தான் போட்டு பாருங்களேன், என்ன ஆயிரும்? ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எங்களோட வீடியோக்களை பாருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கள் ஒட்டுமொத்தமான மக்களுக்காக, அதனால பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்க. நடக்கிற அநியாய அக்கிரமங்களை கொண்ட மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். அப்புறம் எங்களுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? அதாவது இப்போ கலைஞர் ஸ்டாலின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னாங்களேன். எது எவ்வளோ கேவலமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 ஆட்சி நடந்துச்சு, கலைஞர் ஆட்சியும் சரி ஜெயலலிதா ஆட்சியும் சரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெயலலிதா எடுத்து பேசணும்னா, ஜெயலலிதா ஒரு அவங்க ஐயர் ஃபேமிலின்னு வந்தாங்க. ஐயர்லேயே கொஞ்சம் ரவுடி ஐயரா நம்ம அப்படிதான் இருக்கணும். ஜெயலலிதா இந்த மேல்தட்ட அதிகார வர்க்கத்துக்கெல்லாம் இஸ் அ பியூர் சைக்கோ. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஊருக்கு அந்த அம்மா போயிருந்துச்சு. அப்போ ஒரு யானை குட்டி ஒன்று நான் அம்மாவை தட்டி விட்டு, எலிஃபென்ட் நீங்கள் போயிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஜெயலலிதா அட்டாக் எலிஃபென்ட் போடுங்களேன், அந்த ஒரு வீடியோ வரும். அந்த யானை குட்டி ஒரு வாரத்துலேயே செத்து போச்சு. அந்த அம்மாவை தள்ளி விட்ட யானை. அது ஏன் செத்துச்சுங்கிறது அறிவியல் பூர்வமாக யாரும் நிரூபிக்கப்படலை. பட் யார் செத்துச்சுங்கிறது அந்த அரசியல் வட்டாரங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் சசிகலா இருக்கிறாங்கல்ல, சசிகலா ஜெயலலிதா ஃப்ரெண்டு. அப்போ சசிகலாவுடைய ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கல்ல நடராஜன், அவருக்கு வேற ஒரு லேடிக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்துச்சு. ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணிட்டுனா, சசிகலா ஜெயலலிதா சொல்லிட்டு, இதே மாதிரி என் புதுசாக ஒரு லேடியோட சுற்றி இருக்கிறாப்பளங்கவும் அந்த லேடியை வீட்டில் கொண்டு கஞ்சா வச்சு வேற 2-3 கேஸ் எல்லாம் புக் பண்ணி அந்த பொண்ணை இல்லாமல் ஆக்கிட்டு, அந்த அளவுக்கு மோசமான ஒரு கேரக்டராக ஜெயலலிதா இருந்தாலும் அவர் எளிய மக்களுக்கு என்ன செய்தாருன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இன்றளவுன்னு பேசப்படுகிறது. அந்த அம்மா மோசமான ஆள் தான் இருந்துச்சு அந்த காலத்தில். ஏன்னா ஒரு லேடி கலெக்டர் மேலே ஆசிட் அடிச்சு அதிமுக அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த ஏழை மக்களுக்கு அவர் செஞ்ச நல்லது தான் கடைசி காலம் வரைக்கும் இன்னைக்கு ஏறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு மிக முக்கிய காரணம். அப்படி இந்த ஜெயலலிதா செஞ்ச திட்டங்கள் இருக்குல்ல, சாதாரண திட்டங்கள் கிடையாது. அதை நான் வாயால் சொல்லி முடியுமானா அது முடியாது. அப்படி அந்த அம்மா செஞ்ச நல்லதுகள்லாம் மனப்பாடமாக சொல்கிற அளவுக்கு எவனுக்கும் இங்கே திராணி இருக்காது, மைண்ட் இருக்காது, அவ்வளோ நல்லது செஞ்சுச்சு. சொல்லப்போனால்
அம்மா உணவகம். அதாவது நம்மளாம் டிப்ளமா படிச்சுட்டு வீட்டில் ஊரில் சுற்றி கிடப்பாங்க பசங்க, என்னடா ஊரே சுற்றி இருக்கிறா, சென்னை இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி விட்டுருவாங்க. வேறு வழி இல்லாமல் நம்மளால மூட்டை கட்டி சென்னைக்கு போகல. அப்போ அங்கே போயிட்டு 8,000 கொடுப்போம், 9,000 கொடுப்பான். டிப்ளமோ என்ன படித்தாலும் சிவில் படித்தாலும் சரி, மெக்கானிக்கல் படித்தாலும் சரி. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் நாங்கள்லாம் அங்கே சாப்பிட்டுக்கோம். நான் சாப்பிட்ருக்குறாங்க, அதனால் சொல்கிறேன். அம்மா உணவகங்கள் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்துச்சு. இளைஞர்கள் மத்தியில் அது இம்பேக்ட் ஏற்படுது. அதனால தான் இளைஞர்கள் கூட்டம் அந்த அம்மாவுக்கு போணுச்சு. அதுக்கு பிறகு அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மருந்தகம், அம்மா சிமெண்ட் வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கம்மியான விலையில் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பேபி கிட் முதல்ல அறிமுகப்படுத்துறது அம்மா தான். அதாவது இந்த கர்ப்ப காலத்தில் உள்ள பெண்களுக்கு பேபி கிட் கொடுத்தது. அது பிறகு அம்மா லேப்டாப் எல்லாம் சொல்லி மாளாது, அவ்வளோ ஒரு இம்பாக்டாக இருந்துச்சு. நாங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. மகாதா படம் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவெல்லாம் அதெல்லாம் முதல்ல எடிட்டிங் கற்றுக்கிட்டோம். அப்போயே சாப்பிட்டு போட்டு எடிட் கட்டி இன்றைக்கி என்ன போட்டு படுத்துறான் இப்படியா 4 மணிக்கு ஃபோன் பண்ணி கண்டென்ட் அடிச்சான்றான். அந்த அளவுக்கு அந்த லேப்டாப் பெரிய இம்பாக்டாக இருந்துச்சு. அம்மா மிக்சி, கிரைண்டர், ஃபேன், இதை சொல்லியே பல வீடுகளில் அந்த காலகட்டங்களில் கிராமப்புறங்கள்லாம் கூரை வீடு இருக்கும், லைட்டு கூட இருக்காது, கரண்டே இருக்காது. இந்த அம்மா மிக்சி ஃபேன் எல்லாம் கொடுத்துட்டு டிவியை கொடுத்துட்டு, டிவி கலைஞர் கொடுத்தாலும் அதுக்கு பிறகு இவங்க தொடர்ந்து கொடுத்தாங்க. ஃபேனு மிக்சியெல்லாம் முதல்ல அப்போ தான் நாங்கள்லாம் பார்க்குறோம். நம்ம வீட்டில் மிக்சி கிரைண்டர்லாம் வந்துட்டா பணக்கார வீட்டில் மட்டும் தான் இருக்கும், எங்கிட்ட கொடுத்துக்கு வேறு அம்மா அப்படின்னு ஒரு இம்பாக்ட் வந்துச்சு. கரண்ட் இல்லாதவங்களுக்கு ஒத்த லைட்டு சர்வீஸ் கொடுத்துட்டு ஒரு கம்பத்தை ஒரு லைட்டு மட்டும் வரும், அவங்க டிவி யூஸ் பண்ணிக்கலாம், அதில் மிக்சி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ, கரண்டே ஃப்ரீ, எந்த கட்டணமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு அம்மா விதை, அது டைட்டில் பார்க், நிறைய பார்க்கில் அவங்க கொண்டு வந்தாங்க. கடைசி அம்மா திரையரங்கம் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட்லேயே திரையரங்கம் கொண்டு வரும்போது தான் அந்த அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் போணுச்சு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா மிக குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, RSS தடுத்து வச்சிருந்துச்சு. தமிழ்நாட்டில் RSS உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்துச்சு இந்த அம்மா. மோடிக்கு அதுக்கு எல்லாம் ஒரு ஃபைட் ஆகி போச்சு. அது பிறகு தடை பண்ணிட்டு தமிழ்நாட்டில் RSS பேரணி எங்கேயுமே நடக்காதுன்னு அது சித்து 3வது மாதத்துலேருந்து ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் RSS. அதற்கு பிறகு நீட் என்ன நீங்கள் இப்போ தான் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. நீட்டை அப்போவே இது தமிழக மாணவர்களின் கல்வித்திறனை பாதிக்கும்னு அந்த அம்மா தடுத்து வச்சிருந்துச்சு. அதற்கு பிறகு ஜிஎஸ்டி முதல்ல வாஜ்பாய் அந்த காலகட்டங்களிலே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ பாடுபட்டாங்க. இந்த அம்மா அப்படியே போட்டு மறைச்சி வச்சு முட்டுக்கட்டை போட்டு வச்சிருந்துச்சு. ஜிஎஸ்டி கொண்டு வந்துச்சுன்னா இங்கே உள்ள இந்த சின்ன விவசாயிகள்லேருந்து அந்த வியாபாரிகள் வரைக்கும் பாதிக்கப்படுவாங்கன்னா அந்த அம்மா உள்ளே விடவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அரக்கன் லேடி, நீ என்னன்னாலும் வாடா டே இந்த மோடியா இந்த லேடியாங்கிற அளவுக்கு பெரிய ஃபைட்டு கொடுத்துட்டு இருந்தீங்களே. அவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது. அதுக்கு போக சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, போலீஸ் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுரும், நீ என்னன்னாலும் பண்ணிடுங்க, என் கட்சிக்காரன் வந்தாலும் தூக்கி போட்டு வார் மாறி விடுவேன்றோம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சியில் இருந்தது உண்மைதான். அந்த ஆட்சியை என்னடா இப்படி இருக்குன்னு இருக்கும்போது எடப்பாடி கையில் கொடுத்துட்டு வந்தது பிறகு தான் நமக்கு டர்ரானுச்சாக. அப்போ நம்ம ஜெயலலிதா மாதிரியான பிம்பங்கள் எல்லாம் நம்ம வந்து நான்லாம் சொல்லியிருக்கிறேன். இந்த கருணாநிதி ஜெயிலில் செத்து போன தமிழ்நாடு உறுப்புலாம் சொன்ன காலம்லாம் இருக்குது. அவங்க போனதோட விளைவு இப்போ நம்ம அனுபவிச்சிருக்கீங்களேன். எடப்பாடி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த அவலங்கள் இருக்குல்ல, கொஞ்சம் நஞ்ச அவலங்கள் கிடையாது. ஒட்டுமொத்தமாக கொண்டு பிஜேபிகிட்ட அடமானம் வச்சுட்டான்னு வைங்களேன். அதுக்கு பிறகுதான் பரந்தூர் விமான நிலையம் முதல்ல தொடங்கப்பட்டது அவங்க காலகட்டம். இன்னைக்கு விஜய் வந்து கையை வச்சனால இன்னைக்கு வரைக்கும் தொட முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில் தான். அதுக்கு பிறகு சேலம் 8 வழிச்சாலையில் படாத பாடுபடுத்தி அந்த மக்களை கொண்ட ஜெயிலில் வச்சு, விவசாயிகளை ஜெயிலில் வச்சு, அது பெரிய போராட்டங்களை முன்னெடுத்ததுக்கு பிறகு தான் அந்த திட்டம் அப்படியே இது பண்ணுது. அதற்கு பிறகு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு 13 பேரை சுட்டு கொண்டாங்க. அப்படி இருந்த காலகட்டங்களில் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நமக்கெல்லாம் அவ்வளோ மோசமான ஆட்சியானது கேட்டால் நாங்கள் டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். முதலமைச்சர் ஐயா எடப்பாடி ஐயா அவர். அதுக்கு பிறகு சிப்காட் தொழிற்சாலை, அதையும் வந்து அவர் ஆட்சியில் மோசமாக இருந்துச்சு அப்படின்னு தடுத்து வச்சாங்க. விவசாயிலாம் அங்கே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஊற்றிட்டு எலிக்கறித்துன்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க டெல்லியில். அவ்வளோ கேவலமான ஆட்சி ஆட்சி நடந்துச்சுன்னா நம்ம ஐயா எடப்பாடி ஆட்சியில் நடந்துச்சு. அதற்கு பிறகு பொள்ளாச்சி சம்பவம், ஒரு 1400 பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை வாயால் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சம்பவம்னு வச்சுங்களேன். ஏன்னாட்டா அந்த காலத்தில் அவங்க எப்படி இது பண்ணாங்க தெரியுமா, அந்த திமுக காரங்க பொள்ளாச்சியில் பொண்ணு எடுக்காதீங்கடா அப்படிம்பாங்க. அப்படி அர்த்தம் உங்களுக்கு புரியும்னா, அவ்வளோ கேவலமாக இதை வச்சு யார் இது பண்ணான்னு கேட்டால் திமுக காரங்க பண்ணாங்க. அதுக்கு பேருக்கு ஓட்டு போட்டு அவங்களே தேர்ந்தெடுத்து கொண்டா வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஊரில் அந்த மெயினாக செயல்பட்ட அந்த அமைச்சர் இருக்கார்ல, அவரை அந்த மக்களை தேர்ந்தெடுத்தாங்க. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்துச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ மறுபடியும் இந்த என்டிஏ கூட்டணிக்கெல்லாம் ஓட்டு போட்டு எடப்பாடி மட்டும் இந்த ஆட்சியில் உட்காரட்டும், சுடுகாடாக போயிடும் தமிழ்நாடு, சுடுகாடாக போயிடும். மக்கள் உரிமைகளை கொண்ட டெல்லியில் அடமானம் வச்சுட்டு அந்த ஆளு சாஸ்தாகமாக படுத்துருவாப்பல. அவ்வளோ கேவலமான ஆட்சி மறுபடியும் நடக்கும். யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா எடப்பாடியாரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா. இன்னைக்கு எடப்பாடியை வந்து டீல் பண்ணிட்டு இருக்குது பெருசாக யார் டீல் பண்ணிட்டு இருக்கிறா?
பிஜேபி தான் டீல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ 2026 ஒருவேளை என்டிஏ கூட்டணி ஜெயிச்சு வந்துச்சுன்னா மறந்துங்க, வெறும் போராட்டமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மீத்தேன் இந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல டெய்லி ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க, டெய்லி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும். உண்மைதான், அவ்வளவு மோசமா இருந்துச்சு. எப்படா இந்த ஆட்சி ஒழிரண்டான்னு வேண்டிக்கிட்டு தான் திமுக ஓட்டு போட்டான். இது அதோட கேவலமா இருக்கு, நாங்கள் கனவா கண்டோம். அவ்வளோ மோசமா இருந்துச்சு. நீங்கள் மறுபடியும் எடப்பாடியை தேர்ந்தெடுத்தா இந்த தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். அங்கே அதாவது குஜராத்தில் ஒரு கம்பெனி வைப்பான், குஜராத் மக்கள் தடுத்து நிப்பாட்டுவாங்க, மோசமானது இங்கே கொண்டு வந்துடுறாங்கன்னு. அதை கொண்டா தமிழ்நாட்டில் வச்சுருவாங்க. அவ்வளோ மோசமாக பண்ணுவாங்க பிஜேபியோட என்டிஏ கூட்டணி வச்சா. அதனால சொல்கிறேன், ஒரு காலத்தில் பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அந்த அதிமுக எடப்பாடிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடா போயிடுதல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு பிறகு அப்படியே நீங்கள் திரும்பி வாங்க, எங்கே வரணும்? கலைஞர் ஆட்சியில் எனக்கு கலைஞருக்கு பெரிய எனக்கு உடன்பாடு கிடையாது, கலைஞரை பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள், அவர் கொண்டு வந்த நிறைய திட்டங்கள் பயனளிச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமானது பெண்கள் மத்தியில் பேசப்படுதுன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள். அதை பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க செயல்முறைப்படுத்தினார். பல லட்சம் கடன் கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு பொம்பளைங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா குழுவில் கடன் எடுத்து படிச்சு கட்டிக்கலான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுல்ல, அந்த மிக நம்பிக்கைக்கு உரித்தானவர் யார் மட்டும் கலைஞர். அதற்கு பிறகு 108 ஆம்புலன்ஸ் திட்டம், ஊர்களுங்கெல்லாம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கு 2 ஆம்புலன்ஸ் திட்டங்களை கொண்டு வந்தது கலைஞர். அது ஒரு ஐடி பார்க்லாம் சொல்ல தேவையில்ல. இன்னைக்கு தமிழ்நாடுல சென்னை மாதிரி இடங்கள்ல பெரிய அளவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாயிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் டெக்னாலஜியில் வளர்ந்துருக்குனாலும் அதுக்கு மிக முக்கிய காரணம் கலைஞர் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்ததாக உயிர் காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இன்னைக்கு இருக்கும் செயல்முறையில் இருக்கா இல்லையா? ஏதாச்சும் ஒரு திடீர்னு ஒரு கிட்னி பிரச்சனை ஆகிட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஹார்ட் ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் சேர்த்து பல வருஷம் ஆனாலும் எனக்கு 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் சொல்லி ஆகணுமையா. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினவரையா, சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தவர், புத்தகங்கள்லாம் காசு வாங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்க. மிஞ்செல்லாம் ஒரு புக்குக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தடுத்துட்டு எல்லாருக்குமே புக்கு ஃப்ரீயாக கொடுத்தது கலைஞர்னு இதை விட சொல்ல முடியாத பல திட்டங்களை கொண்டு வந்து என்கிட்ட கலைஞர். அது என்ன மாற்றுக்கிறது கிடையாது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து குரூப், திமுகனாலே கட்ட பஞ்சாயத்து குரூப்புங்கிற பேர் இன்னைக்கு வரைக்கும் மாறல. அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களேன். சரி, கலைஞர் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு போனாருன்னா ஓகே, ஒத்துக்கிறியா, அதெல்லாம் நான் உடன்படுறேன். இப்போ ஸ்டாலின் உட்காந்துக்கிறா அப்படி இல்லை, என்ன திட்டங்கள் நீங்க செஞ்சீங்க? இப்போ நான் கலைஞர் ஆட்சியில் கலைஞரை பிடிக்காதன்னா இத்தனை திட்டத்தை சொல்லிட்டு இருக்கல, இன்னைக்கு ஒரு திமுக காரனை கூப்பிட்டு என்னென்ன திட்டம் கொண்டு வந்தானு கேளுங்களேன். அதாவது மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், அந்த திட்டம் உண்மையே நல்ல சிறப்பான திட்டம் தான். அதில் பல கோடி ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் 50 பேருக்கு சாப்பாடை போட்டுட்டு 250 பேர் சாப்பிட்டாங்கன்னு கணக்கு அமைச்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய முறைகள் நடக்கலாம். அந்த திட்டத்தால் பயன்படுறாங்களா? அதோட முடிச்சு நம்ம பிள்ளைங்க அங்கே போய் சாப்பிடுது, அந்த நன்றி கடனாவது இருக்குல்ல, வாழ்த்துகள். அது ஒரு நல்ல திட்டம், இல்லைன்னு சொல்லலை. அடுத்தது விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டத்தில் திட்டம் நல்ல திட்டம்னாலும் பல பேர் பயன்பெறாங்களான்னா இல்லை. ஒரு பிங்கு பஸ் வருதுன்னா எல்லாம் அட்டச்சி நெருக்கி வருவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு பிங்கு பஸ் வரும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லா பெண்களும் ஆமாண்டா இது எங்கடா போகிறது அப்படின்ட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு இருக்கு. அது திட்டம் செயல்முறைப்படுத்தினாலும் பெரிய அளவில் அது யாருக்கும் பயன் தரலை. அது ஒரு கஷ்டமான விஷயம்னு வைங்களேன். பரவாயில்ல, அந்த திட்டத்தை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். அடுத்தது மகளிர் உரிமை தொகை. ஒரு 1000 பணம் வருது, அது சில பேருக்கு நன்மை பயக்குதான், இல்லைன்னு சொல்லலை. சரி, இதுக்கு பிறகு என்னென்ன திட்டம் சொல்லியிருக்கீங்க? புதுமை புதல்வன், அடிமை புதல்வன், நீ திட்டத்துக்கெல்லாம் பேர் உப்பாகி வருங்க. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத திட்டம். ஒரு திமுக காரனை கூப்பிட்டு கேளுங்க, இந்த ஆட்சியில் என்னென்ன திட்டம் தான் கொண்டு வந்தீங்க? அந்த மனுஷன் அவர் பலது கொண்டு வந்துக்கிறாள் உங்க அப்பா, அதில் பாதி திறமை இருந்திருந்தா நீங்க நல்ல திட்டங்களை கொடுத்துருப்பீங்க. பேர் சொல்ற திட்டம் இருக்குல்ல. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 கொடுத்துக்கிற, அந்த 1000 கொண்டு கடைக்கு போனால் ஃபுல்லாக செலவாயிடும், ஒரு 4 ஜாமான் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இருக்கு திட்டம். இம்பாக்டான திட்டம்னாலும் அதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும், அந்த ஒரு பெண்களுக்கு தெரியும். இந்த பயணம், விடியல் பயணம் போறாங்க, அதனால எந்த பயனும் இல்லை. நிறைய பெண்கள் நான் தனியாக பஸ்ஸே பிடிச்சி போகிறேன்டா, உங்களுக்கு இந்த கூட்டத்தில் போகிறோங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. அதனால் விஜய் எல்லா பஸ்ஸுக்கும் ஃப்ரீ பெண்களும் சொல்லியிருக்காருல்ல, அதனால அது எடுபடுங்கிறதுக்கும் இது முக்கிய காரணம். அதற்கு பிறகு என்ன திட்டங்களை நீங்கள் செயல்முறைப்படுத்துகிறீர்கள்? இந்த லேப்டாப்பை முடக்கி வச்சுருந்தாங்கப்பா, இப்போ எலெக்ஷன் வருதுன்னு இப்போ கொடுத்துக்கிறாங்க, இல்லைன்னா அதையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது விடு. சட்ட ஒழுங்கு நாசமத்து போயிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சரி விடு. நீங்க கொண்டு வந்த திட்டமாவது யாருக்காவது பயன்பெறுமானா அதுவும் பயன்பெறலையே. பேர் சொல்லும் அந்த பிள்ளை, அந்த பேர் சொல்ற அளவுக்கு இருக்கணும். மனுஷன் போனாப்புல ஆட்சியை விட்டுட்டு போயிட்டாப்புல 2026 பேருக்கு இந்த விஜய் தம்பி உட்காந்துட்டு இருந்தாலும் கலைஞர் ஸ்டாலின் அதெல்லாம் செஞ்சாருங்க. அப்படி சொல்ற அளவுக்கு ஒரு திட்டத்தை நீங்க பண்ணலையே. நான் சொன்னேன், இப்போ இன்னைக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் பல ஆண்டுகளுக்கு பேசுமே அந்த திட்டம். அது மாதிரி ஒரு திட்டம் உங்கள்கிட்ட இல்லையே. அம்மா உணவக திட்டம், அது மாதிரி ஒரு திட்டத்தை கொடுங்க. அது இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 ரூபா காசு இருந்தால் போதுமையா,
அம்மா ஹோட்டல் தின்னுட்டு போயிடுவையா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர், நிறைய டேரக்டர்ஸ் ஹீரோ சொல்கிறாங்க படம் முடிச்சுட்டு காசு இருக்காதுங்க, நான் போய் அம்மாவோட ஹோட்டலில் சாப்பிட்டு போவாங்க, அந்த நன்றி கடன் எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லும் போது பாடுறா எம்மா பெரிய சேவை செஞ்சிருக்கு அந்த அம்மா அப்படின்னு சொல்கிறவளுக்கு இருக்குல்ல. உங்கள் அப்பா அந்த ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வந்தார், பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டதுன்னா உண்மைதான். அதே மாதிரி நீங்கள் என்னத்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க? சும்மா பேர் திட்டத்துக்கு பேர் இழவு வாயில் வந்துருங்க. நல்லா பேர் உனக்கு எவையா செலக்ட் பண்ணுறேன், யாரும் செலக்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகும். பேர் சூப்பர் பேராக இருக்குயா. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், என்ன திட்டம்னு கூட யாருக்கும் தெரியாது. அதுலையா அது புதுமை பெண் திட்டம், அந்த புதுமை பெண் திட்டத்தினால என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் பெரிய அளவில் தெரியாது. அதெல்லாம் ஒன்றுக்கும் மக்கள் மத்தியில் செல்லுபடி ஆகாத காரணத்தினால தான் நாங்கள் அதை பண்ணிட்டோம். யூடியூப்பை திறந்தா விளம்பரமாக வருது இல்லை, அதுக்கு மிக முக்கிய காரணம் செஞ்ச 4 திட்டத்தை வச்சு நீங்கள் விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற பேர் சொல்கிற அளவுக்கு எந்த திட்டத்தையும் அவர்கள் செயல்முறைப்படுத்தலை. கொடுத்த 505 வாக்குறுதிகளில் இவர் வெறும் 49% தான் இவங்க ஃபில்பில் பண்ணியிருக்கிறாங்க. பல திட்டங்கள் நிலுவையில் இருக்குது. கேட்டால் 80% முடிச்சிட்டேன். பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு எல்லா மக்களும் ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க அடுத்த வசூலுக்கு. அடுத்த வசூலுக்கு நாங்கள் 80% முடிச்சுட்டு 2026 2031 வரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்டையை போடுவதற்காக எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றன திமுக அரசு இருக்குல்ல. இதை தோல் உரித்து காட்ட வேண்டும். இந்த தாவேகா கட்சியினர் தோல் உரிச்சு மக்கள்கிட்ட கொண்டு காமிக்கணும், கொண்டு சேர்க்கணுங்கிறதுனால தான் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ மேட்டர் பேசியிருக்கோம். வளவலன்னு வருதா, ரொம்ப வளவலன்னு எடுத்துச்சுன்னா வேறு வழிகளில் பார்த்தா அவனு. ஏன்னு கேட்டால் இந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திங்கன்னா இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த அட்டூழியங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாது, கடன் வாங்கி திருடுவானுங்க இவனுங்க தான். இந்த உலகத்திலேயே கடன் வாங்கி மக்களுக்கு செய்யணும்னு திருடி வாய்களை தின்னுட்டு அம்மிட்டு உட்காந்துருக்கு ஒரே ஒரு குரூப்பு திமுக தான். இதை மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. சும்மா மொபைலில் உட்காந்துட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு தளபதி கத்திக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வாங்க, வந்து தளபதி உயிரா பிளட்டா நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, கொண்ட ஒரு 10 பேரை பார்த்து உங்கள் மனநிலை என்ன, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, இந்த ஆட்சியில் எவ்வளோ அட்டூழியங்கள் நடந்துச்சு, இப்போ நான் பல அந்த ஆண்டுகளில் எவ்வளோ நடந்துச்சு, உண்மையாக சொல்லுங்கள். கலைஞர் ஆட்சியில் இப்படிலாம் நடந்துச்சுங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலே திமுக ஆட்சியில் கலைஞர் இப்படிலாம் பண்ணார். ஸ்டாலின் என்னங்க பண்ணார்? சும்மா தூக்கிட்டு வந்துடாதீங்க. உரிமை தொகை, விடியல் பயன்லாம் தூக்கிட்டு வராங்க. வேறு நல்ல திட்டத்தை சொல்லுங்கள். எல்லாரும் பயன்படுற மாதிரி திட்டம் என்ன கொண்டு வந்துருக்காரு? மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பதில் இருக்காது. அப்போவே இங்கே லாக் ஆகிடுவாங்க. சொல்லுங்கள், எங்கள் விஜயத்தை கொண்டு வந்திருக்கிறாருங்க. எங்கள் விஜய் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக எமர்ஜென்சி பட்டன் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பிறகு வேலுநாச்சியார் படை திட்டம் கொண்டு வந்திருக்க, பெண்கள் பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது போக வர இருக்குல்ல மெயின் பிக்சரை இனிமேல் வெளியிட போகிறாரு. அந்த திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த மிக முக்கியமாக இந்த வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணோம். இப்போ துண்டை தள்ள தூக்கி போட்டுக்கிட்டு பெரிய அளவில் அந்த திமுக காரங்க அதிமுகலாம் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெயலலிதா பட்டம் காமிப்பாங்க. ஜெயலலிதாமா என்னென்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா, எடப்பாடி என்னென்ன செஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி கலைஞர் ஃபோட்டோ காமிச்சு தான் ஓட்டு கேட்பாங்க. அவர்கள் நான் இந்த திட்டத்தை செஞ்சுருக்கிறேன், ஏன் திட்டத்தினால மக்கள் இவ்வளோ பயணப்பட்டிருக்காங்கன்னு திமுகனாலையும் அதிமுகனாலையும் சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. அவங்க பழைய புராணத்தை பாடி தான் பாருங்க, ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போடுங்க, கலைஞருக்காக ஓட்டு போடுங்க, எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்கி எழுதுற அவங்க நான் இந்த செய்கிறேன், இதை நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியாது. அதனால் டிவிக்கே தொண்டர்களே, விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்களுடைய மிகப்பெரிய கடமை என்னென்னா, இந்த திமுக ஆட்சியையும் அதிமுக ஆட்சி நடந்த அவலங்களையும் தோல் உரித்து மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. அப்படி சேர்த்தாலே அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. யோசிச்சுட்டு எங்கள் விஜய் வந்தால் இதெல்லாம் பண்ணுவார், அவர் சொன்ன இந்த அறிக்கைகள் வர இருக்கிற இந்த மேனிஃபெஸ்டோவில் அவர் சொல்ல போகிற எல்லா விஷயங்களையும் இதெல்லாம் பண்ணுவார், உங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட பல திமுக நிர்வாகிகள் போயிட்டு அங்கே கான்டாக்ட் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. அதெல்லாம் இது நிறைய விஷயத்தில் என்கிட்ட நிறைய ஊரில் அவர் சொல்லும் போது, அவர் என்னங்க செயலாளர், அவரெல்லாம் பெருசு ஒன்று பார்க்க மாட்டேங்கிறாருங்க, இந்த உடப்பு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு 2-3 பிள்ளைங்க கீழே விழுந்துட்டு அதெல்லாம் யார் பார்க்குறா, அப்படியே கிடக்கு பாருங்க ரோடுன்னு, அந்தளவுக்கு அவ்வளோ நிலை இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப நின்று செயல்பட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 2026 விஜய் அவர்களை அரியணையில் ஏறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. அதற்கு மிக முக்கிய பங்களிப்பாக உங்களுடைய பங்களிப்பு தான் இருக்குது.